நினைவு காணும் பழைய சிவாஜி கேமராக்களின் ஏஐ ரகசியம் என்ன? ஆமாம், நீங்க பார்க்கறதுல சிவாஜி கேமரா 1978ல எடுத்த ஒரு போட்டோவில் கூட ஏஐ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. கண்டுபிடிச்சதுல அந்த கேமராக்களில் இருந்த ஒரு சின்ன லென்ஸ் இப்போ ஏஐ சிஸ்டம்ல பயன்படுத்துறாங்க. அதனால உங்க பழைய போட்டோக்களை புதுசா எடிட் பண்ணலாம். இல்லைன்னா டிசைன் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஆனா எப்படி இந்த லென்ஸ் ஏஐக்கு உதவுது? அடுத்த வினாடி பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. 2018ல எனக்கு பொண்ணு கீர்த்தனா கோயம்புத்தூர்ல ஒரு போட்டோகிராஃபி எக்ஸிபிஷன் பார்த்தா. அப்போ சிவாஜி கேமரா போட்டோஸ் நிறைய இருந்தன. எல்லாமே கொஞ்சம் மங்களா சரியில்லாம இருந்தன. ஒரு போட்டோவை பார்த்து இது எவ்வளவு நல்லா இருக்கும், கிளியரா இருந்தான்னு சொன்னா. அப்போ ஒரு கேமராவோட விலை 12,000 ரூபாய்ன்னு சொன்னாங்க. நான் சரியா ரிப்பேர் பண்ண முடியல. இதனால பழைய நினைவுகள் திரும்ப கொண்டு வர முடியல. இது வச்சு உங்க பழைய போட்டோஸையும் டாக்குமெண்ட்களையும் நல்லா மாத்த முடியும். ஆனா இது எப்படி சாத்தியம்? அடுத்ததுல பார்க்கலாம். இதோ பாருங்க. 1978ல சிவாஜி கணேசன் சாரார் அவள் ஒரு சரித்திரம் படத்துக்காக 35 டே கேமரா வச்சு ஷாட் பண்ணும்போது அந்த நெகட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமானவை. இப்போ ஹெரிடேஜ் கீப் ரோஸ்டாலஜி ஆப்ல இதை வச்சு பார்த்தா அந்த பழைய படங்கள் உயிரோடு அசந்துடுறாங்க. உங்க பழைய ஃபேமிலி போட்டோஸ், காலேஜ் நண்பர்கள் படங்களை புதுப்பிக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மட்டுமில்ல, டிஜிட்டல் ஆர்கைவிஸ்ட், ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணலாம். அடுத்ததுல இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். சிவாஜி சாப்ரேன் கேமராவை பத்தி பேசினதுல அந்த போட்டோக்களை சரி பண்றது ரொம்ப ஈஸின்னு பார்த்தோம். இப்போ ஏஐ எப்படி நம்ம கஷ்டத்தை குறைக்குதுன்னு பார்க்கலாம். கூகுள் போட்டோஸ் ஆப்ல மேஜிக் எரேசர் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கு. இல்ல கூகுள் இதை வெளியிட்டாங்க. ஒரு போட்டோல இருக்கிற தேவையற்ற பொருளை, அதாவது ஒரு பூனை, ஒரு கார், ஒருத்தர் எதை வேணாலும் ஈஸியா அழிச்சிடலாம். இதனால உங்க பழைய போட்டோக்களை புதுசா செட் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, உங்க டிசைன் வேலைக்கும் ஸ்டடிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததுல இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாமா? அப்புறம் பாத்தீங்களா அந்த புகைப்படத்தோட தெளிவு எவ்வளவு மோசமா இருந்தது. ஆனா 1978ல கேமராவை எடுத்ததுனால கொஞ்சம் மஞ்சள் கலர் வந்துருச்சு. நான் ஹெரிடேஜ் கோட்டோ என்ஹான்சர் ஆப்ல போட்டேன். அந்த ஆப் கிட்டத்தட்ட 200% வரைக்கும் தெளிவா கூட்டி தந்தது. நம்ம தாத்தா பாட்டி காலத்து படங்கள் எல்லாம் இப்ப தெளிவா தெரியும். உங்க பழைய குடும்ப புகைப்படங்களையும் கல்யாண படங்கள்ல இருக்கிற மங்கலான முகங்களையும் சரி பண்ண இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டுமில்ல, டிஜிட்டல் ஆர்கைவ்ஸ்ல வேலை பார்க்கறவங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்ததுல இதே மாதிரி ஒரு படத்தை வீடியோவா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். இப்ப பழைய போட்டோக்களை புதுப்பிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, நான் 1998ல ஒரு பழைய சிவாஜி கேமரா வாங்கினேன். அதுல எடுத்த படங்கள் எல்லாம் ரொம்ப மங்களா இருந்தன. நான் லூமினார் ஏஐ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர்ல ஒரு போட்டோவை 12 வரைக்கும் எக்ஸ்பாண்ட் பண்ண முடியுது. அதுல பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் எல்லாம் கரெக்ட் பண்ணலாம். உங்க பழைய குடும்ப போட்டோக்களை இப்பவே செதுக்கி வச்சுக்கலாம். இதை வச்சு டிஜிட்டல் போட்டோகிராஃபி படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி போட்டோக்களை ஆன்லைன்ல விற்கிறவரும் லாபம் பார்க்கலாம். அடுத்ததுல இந்த சாஃப்ட்வேர்ல இன்னும் என்னென்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நிறைய பேர் ஒரே தப்பு பண்ணுவாங்க. சிவாஜி கேமரால எடுத்த படங்கள்ல எக்ஸ்போஷர் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. நல்ல திருச்சியில நடந்த ஒரு கல்யாணத்துல நான் கேட்டதுல அந்த போட்டோகிராஃபர் ஒருத்தர் வெறும் 20 ரூபாய் காசுக்கு எடுத்த போட்டோவுமே அழகா இருந்தது. லூமினார் ஏஐ ஆப்ல கொஞ்சம் எக்ஸ்போஷர் சரி பண்ணா போதும், உங்க பழைய போட்டோக்கள் எல்லாம் சூப்பரா வரும். உங்க வேலைக்கு, படிப்புக்கு, ஏன் உங்க குடும்ப போட்டோ ஆல்பத்துக்கும் ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்து இந்த ஏஐ எப்படி எல்லாரையும் ஏமாத்துதுன்னு பார்ப்போம். நீங்க பார்த்தது போல இந்த பழைய சிவாஜி கேமராக்களில் இருந்த படங்கள் எல்லாம் வெறும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்டது இல்ல. 1982 திருச்சியில் இருந்த புகைப்பட கலைஞரான டி.கே. ரங்கநாதன் இதை பயன்படுத்தி சில முக்கியமான ஆவணங்களை ஒளிப்பதிவு செஞ்சிருக்கார். அதுல ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. கூகுள் லென்ஸ் பயன்படுத்தி அந்த படங்களோட மெட்டா டேட்டாவை பார்த்தீங்கன்னா சில நம்ப முடியாத தகவல்கள் வரும். உங்க பழைய குடும்ப புகைப்படங்களையும் டிஜிட்டல் ஆக்கி பாதுகாக்க உதவும். அது மட்டுமில்ல, வரலாற்று தகவல்களை தேடவும் பயன்படும். அடுத்ததுல இதோட டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீப்போமேயா டச் அண்ட் ஏஐ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி வையுங்கள். நான் 2018ல சிவாஜி கேமரா வாங்கினேன். அப்போ 15,000 ரூபாய். இப்போ ஏஐ வச்சு அதோட பழைய போட்டோக்களை புதுசா எடிட் பண்ணலாம். உங்க குடும்ப போட்டோக்களை, பழைய ஆல்பங்களை புதுப்பிக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோல இந்த ஏஐ எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம்.